ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் த ரிவெஞ்ச் ஆஃப் த அயன் பிரதர் ஸ்வாட் ஹவுண்ட் மாங்காவோட பார்ட் 5 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி பெரிய வீடியோவாக இருக்கும். ஆக்சுவலாக நான் போன வீடியோ கேட்ட மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் சஜஷன் வந்து எல்லாமே எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் டியூரேஷனுமே வந்து கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணுவேன். அதனால் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 எபிஸ்டல் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். உள்ளே போயிட்டு அவன் நிறைய புக்ஸை வந்து தேடுறான். ஆக்சுவலாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியில் முக்கியமாக தேவைப்படுறது ஆக்சுவலாக உங்களோட ஸ்டோரியை வந்துட்டு எப்படின்னா அந்த பல்லு இருக்கு இல்லையா, அந்த டீத்தை வச்சு தான் வந்து இது உனக்கு வந்து அட்டாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவானுங்க. ஏன்னா பேசிக்காக இவங்களாம் ஹவுன்ஸ் தானே. அதனால் ஹவுன்ஸுன்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இவங்களுக்குள்ள எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். நம்ம ஹீரோ வந்துட்டு போயிட்டு நிறைய புக்ஸை வந்து பார்க்குறான். செவரிங் இன்சிசர், அதுக்கப்புறம் கிரைண்டிங் மோலார், கேனயன்ஸ். இது எல்லாமே வந்துட்டு டீத்தோட பேர் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்சிசர், மோலார், கேனயான். இதெல்லாம் அதனால் நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கான். பட் ஆனால் நான் வந்துட்டு இதெல்லாம் ஆல்ரெடி வந்து படிச்சிட்டேன். எனக்கு இப்போ வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா என்னோட பழைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் படித்து பார்த்துட்டேன். எனக்கு வந்து வேறு தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறான். அந்த புக்குக்கான கீயுமே ஹியூகோ தான் கொடுத்துருப்பாரு. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, இந்த சின்ன பையன் ஒரு நாளுக்குள்ளே என்னத்தை மெமரி பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து படிப்படின்னு படிக்கிறான். அதில் வந்துட்டு 5th டெக்னிக் வரைக்கும் படிக்கிறான். அதாவது நம்ம பாஸ்கெட்பால் ஃபேமிலியோட அந்த ஹவுன் டெக்னிக்கோட 5th டெக்னிக் வரையும் படிக்கிறான். பயங்கரமாக உட்காந்து அதிலே வந்துட்டு அவனோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திருப்பி அந்த காட்ஸ் கிட்டே வந்து போகிறான். அவங்களாம் வந்துட்டு மாஸ்டர் விக்கெட் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த இடத்துல இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கான், நீங்கள் வந்து எதாவது மறந்துட்டீங்களா, நான் அவங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ சரி நான் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்குறேன்ற மாதிரி அவன் போனோடனே அவங்களாம் பேசிக்கிறாங்க. அவருக்கு வந்து சின்ன வயசுன்றதுனால அவருக்கு இன்னும் இதோட அருமை வந்து தெரியல. இங்கே இன்னும் எவ்வளோ புக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட புக்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுனே போகிறான். இவங்களுக்கு வந்து இன்னும் உண்மையான விஷயம் வந்து தெரியல. இந்த மாதிரி இந்த புக்ஸுக்கு நடுவில் தான் முக்கியமான ஒரு ட்ரெஷர் புக்கே இருக்குது. அது வந்து மறைஞ்சு போயிருக்குன்ற மாதிரி அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த புக்கோட பேர் லர்க்கிங் ஆம்புஷ். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமான ஒரு டெக்ஸ்ட் இருக்க ஒரு புக்கு. அதில் இருக்க ஒரு பேஜுமே வந்து மிஸ் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி இது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அவனுக்கு வந்து தெரியுது. இந்த புக்கோட ஒர்த்து வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு என்னோட பழைய வாழ்க்கையில் ஹவுண்டாக இருக்கும்போது நான் இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதோட பேஜஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு கிழிச்சு வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ரைடுக்கு போகும்போது தான் வந்து ஒரு பேஜ் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும். அந்த பேஜை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இது எதோட புக்குன்ற மாதிரி தேடும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹியூகோ வந்துட்டு இது வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னுமே நிறைய பேஜஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேஜஸ் கிட்ட அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி தான் வந்துட்டு அவங்க அந்த புக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அந்த புக்ஸோட பேஜஸ்லாம் வந்து அங்கே இருக்காது. ஏன்னா அவர் வந்து வச்சுருப்பாரு. அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இதில் பாஸ்கெட்பாலோட 10th டெக்னிக் வரைக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹியூகோ வந்துட்டு எந்த அளவுக்கு கிரேஸியாக வேணால் போக முடியும். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அது மேலே வந்து உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இனா வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ஹியூகோ வந்துட்டு அந்த மீதி இருக்காங்களே அந்த 7 கிரேட் ஃபேமிலிஸ், அவங்ககிட்ட சொல்லி அந்த புக்ஸ் எல்லாம் வந்து அதாவது அந்த பேஜஸ்லாம் வந்து தேட விட்டுருப்பான். அப்படி தான் வந்துட்டு அவங்களாம் தேடிட்டு வந்திருப்பாங்க. அப்படி தான் நானுமே வந்து தேடிட்டு வந்தேன் ஒரு ஹவுண்டா. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்து விரும்புகிறேன். என்னதுன்னா ஹவுண்டுன்னு அந்த வேட்டை நாயின்னு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையுமே ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹவுண்டுனா அந்த ஹவுண்டாகவும் இல்லாமல் அவன் வந்துட்டு ஒரு ஹியூமனாகவுமே வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரில, போக தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் அவன் எல்லா விஷயத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஹியூகோ கிட்ட கொடுத்தான். அதோட ரிவார்டாக தான் அவர் கையிலே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு வந்து இன்னுமே அந்த பேஜஸில் இருந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் இருக்குது, நான் இன்னுமே மறந்து போகல. என்னால் வந்துட்டு 4th டெக்னிக்கை வந்து தாண்ட முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினல் புக்கில் தான் இருக்குது. அந்த ஒரிஜினல் புக்கோட அக்சஸ் வந்து என்கிட்ட கிடையாது. இப்போதைக்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து இதெல்லாம் அப்படியே வருமானு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்குள்ளே நைட்லேருந்து அடுத்த நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுது. இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் கடைசியாக மெமரைஸ் பண்ணதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கார்டியன் நைட்ஸோட ப்ரெசன்ஸ் கூட என்னால் ஃபீல் பண்ண முடியல. அப்போ என்னால் அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறான். அவனோட சோல் வந்து டக்குன்னு செப்பரேட் ஆயிடுது. அப்போ தான் வந்துட்டு பாஸ்கெட்பாலோட 1st டெக்னிக், 2nd டெக்னிக், 3rd டெக்னிக் யூஸ் பண்ணுறான். 4th டெக்னிக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடுறான். என்னோட கடைசி வாழ்க்கையில் நான் அப்போ பண்ணதை வந்து இப்போ 8 வயசுலேயே வந்து முடிச்சிட்டேன். என்னால் அப்போ கண்டிப்பாக சர்பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் ஃபைனலாக 5th டெக்னிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறான். பட் லைட்டாக வந்து வீக்காக இருக்கும், அவனாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் ஆனால் பரவாயில்ல, நான் வந்து ஈஸியாக வந்து என்னால் பண்ண முடியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு இன்னொரு ஐடியா என்ன பண்ணுவான்னா, நான் வந்து ஸ்டோரி மூவ் பண்ணும் போதே அப்படியே வந்து சொல்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவான்னா, என்னால் வந்துட்டு அந்த 5வது டெக்னிக் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. அதாவது இந்த 5த் டூத்தை வந்து என்னால் ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியுது, ட்ரா பண்ண முடியுது. அப்போ என்னால் இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாக முடியும். போக போக தான் வந்துட்டு நான் இன்னுமே பவர்ஃபுல் ஆவேன் அப்படின்ற மாதிரி வந்து மெயினாக வந்து சொல்கிறான். அதாவது அவனோட போன லைஃப்பில் 30 வயசில் அவன் அச்சீவ் பண்ணதே இந்த வயசில், அதாவது இந்த லைஃப்பில் 8 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணுறான். ஸோ அதிலே வந்து அவன் எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்றதை வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டெக்னிக்கில் வந்து என்ன ஆகும்னா, அந்த சாலிட் ஆரா வந்து அப்படியே லிக்விட் ஆராவாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது சாலிடாக இருக்க ஆரா நம்மளுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ ஆரா மானா பற்றி. ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தவறுன்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா வந்து சொல்லுங்கள், நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த சாலிட் ஆரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகி அப்படியே அதோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த அட்டாக்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பான். ஸோ அதுக்கப்புறமா என்னால் ஈஸியாக வந்து எல்லாருமே கொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கடைசியாக நான் அவர்கிட்ட எந்த அளவுக்கு என்னோட டெக்னிக்கை வந்து காட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா ஹியூகோ கிட்ட வந்து அவன் எந்த அளவுக்கு கற்றுட்ருக்கான்றதை சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால் அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாருமே வந்து கற்றுக்கூடாது. ஸோ ஏன்னா அந்த 10வது டெக்னிக் வரைக்கும் வரது எவ்வளோ கஷ்டம் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இந்த வேலையை ஒழுங்காக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கொளுத்தி விட்டுறான். அப்போ அந்த காட்ஸ்மே வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ஐயோ சாரிப்பா, நான் தெரியாமல் என்னோட மேக்னிஃபைங் கிளாஸஸ் இங்கே வச்சிட்டேன். ஸோ சன்லைட் பட்டு அது வந்து அந்த புக்கை எரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே வந்துட்டு, ஓ சாரி மாஸ்டர், நாங்கள் தான் கவனிக்காம விட்டோம், எங்களோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம ஹீரோ தான் இது எரிச்சா நான் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா யங் மாஸ்டர் அவன் போய் ஏதாச்சும் இட உடமாக போட்டு கொடுத்தானா இவனுங்க செத்துருவானுங்க. ஸோ அதனால வந்துட்டு இவனுங்களுமே பயந்துட்டே வந்துட்டு, ஓகே மாஸ்டர், இது வந்து நம்மளுக்குள்ளேயே டீலாக இருக்கட்டும், நான் யாருக்கிட்டையும் வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹியூகோ கிட்டே போயிடுறான். ஸோ அப்போ ஹியூகோ வந்து சொல்கிறாரு, ஓகே நீ என்னென்ன பார்க்கறதுன்னா என்கிட்ட சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே வர பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு ஏதோ வாமா ஷார்ப்பாக விசேஷாக வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆராவை பற்றி சொல்கிறேன்னு மட்டும் சொல்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி ஜான் பேரிமோர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் ஆரா, ஸோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஸ்வாடோட வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னா நீங்கள் வந்து ஆராவை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஈவன் பெரிய பெரிய ஜீனியஸ்னால கூட இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா 15 வயசாச்சும் ஆயிருக்கணும். ஸோ அந்த 15 வயசில் தான் அவங்களால லோ கிளாஸ் ஸ்வாட் எக்ஸ்பர்ட்டாகவே ஆக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹியூகோ வந்துட்டு எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்காருன்றதை வந்து காட்டுறாங்க. ஈவன் ஒரு மேர்லி ஒரு 8 வயசு பையன் வந்துட்டு இந்த அளவுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பான். அவள் தான் வந்துட்டு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மான்ஸ்டரை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ பார்த்தா ஒரு ட்ரோலை வந்து கூப்பிட்டு வரானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அரேனாவில் வந்து இருக்கோம். ஸோ அப்படியே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரேம் வந்து மாற்றிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிறோம். ஸோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அவனோட அட்டாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஹெர்மோஃப்ரைஸ் ஹெல்ஹவுண்டு, அதாவது அந்த ஹெல்ஹவுண்டு கிட்ட இருந்து எடுப்பான் இல்லையா அந்த ஸ்கில்லு, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோல் கூட வந்து ஆரா பிளேடு யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவான். ஸோ ஆரா பிளேடுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான அட்டாக்குன்றதை நம்மளுக்கு போக போக தான் வந்து புரியும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் டைமில் வந்து காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சிம்பிளாக ஒரு பேசிக் ஐடியா வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆரான்றது கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஈவன் இந்த ஆரா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அட்டாக் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முடியாத ஒரு விஷயம். அதாவது ஒரு 18 வயசு ஆனவனே வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அதை வந்து யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு 8 வயசில் வந்து யூஸ் பண்ணுறான். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து யூஸ் பண்ணிடுறான். ஸோ அது வந்து ரொம்பவுமே ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹீரோ வந்து தோக்கடிச்சிடறான் அந்த ஆர்க்கை வந்து. அப்போ தான் அவர் வந்துட்டு ஜான் பேரிமோர் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்க் வந்து வீக்கராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜான் வந்து யோசிக்கிறாரு, ஏன் வந்துட்டு இவரால் அந்த ஹாப்பினஸ் வந்து வெளில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஈவன் அவருக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அவர் வெளில யார்கிட்டையுமே சொல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்பா ஏதாச்சும் இதை விட ஸ்ட்ராங்கராக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா கேட்குறான். நான் இன்னுமே வந்துட்டு இந்த இடத்துல ஷாக் ஆகிட்டேன். என்னடா இவன் இன்னும் பயங்கரமாக கேட்குறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இருக்கேப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்பேரியன் ரைட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோலை வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரோலை எடுத்துகிட்டு வந்து விட்டுருவானுங்க. ஸோ ட்ரோல் வந்து லிட்ரலாக வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்கும். அப்போ தான் அவருமே வந்து பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஸ்டார்டிங்கில் எல்லா அட்டாக்குமே வந்து டாச் பண்ணினே இருப்பான். ஸோ ஸ்டோரி வந்து லைட்டாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி தான் கொடுத்துருக்கானுங்க, டக்குன்னு ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணுறானுங்க. ஸோ அதனால தான் இது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கோங்க, உங்களால் கண்டிப்பாக வந்து முடியும். ஏன்னா நானே வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அவங்களால கண்டிப்பாக லிசன் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படியே வெயிட் பண்ணி லிசன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் லைக் பண்ணால் பார்க்கணுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னன்னா ஈஸியாக வந்துட்டு ட்ரோல் கிட்ட தப்பிக்கணும்னா வந்துட்டு எல்லா அட்டாக்ஸுமே
வந்து டாச் பண்ணோம். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்த ஹியூகோவுமே வந்து நோட் பண்ணுறாரு. ஸோ இந்த 8 வயசு பையனுக்கு எப்படி இந்த அளவுக்கு அறிவு இருக்குது, அவனால் எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு யோசிக்க முடியுது. ஈவன் ஒரு ட்ரோல் கூட ஃபைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மைண்ட் மேப்பே வந்து போடுவானுங்க. பட் ஆனால் அவன் ஸ்பாட்லேயே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என்னோடய ஃபைனல் பவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நான் ஃபுல்லாக வந்து வெளில காட்ட மாட்டேன், இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபைனல் அட்டாக் வந்து ஒன்று யூஸ் பண்ணுவான். ஸோ லிட்ரலாக இந்த விஷயம் வந்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிரும். ஈவன் ஒரு 15 வயசு பையனால் கூட வந்துட்டு இதை பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ வந்துட்டு பக்காவாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஸோ இது வரைக்கும் இந்த பாஸ்கெட்பால் கிளானோட ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு யாராலையுமே அதை வந்து பண்ண முடியல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெக்னிக் வந்து அக்வயர் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதாவது 18 வயசு பையன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் வந்து 8 வயசில் பண்ணிடுறாரு. ஸோ நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு வந்து சிரிப்பான். லிட்டரலாக நம்ம ஜேஜேகேல யூட்டா சிரிப்பான்ல, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம இவருக்கார் இல்லையா ஹியூகோ, அவர் பெரிய ஷாக்கில் இருக்கார். அவரால் இன்னுமே மீண்டு வர முடியல. என்ன நடந்துச்சுன்னு வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ நாங்கள் விட்னஸ் பண்ணது என்னத்தை தான் நாங்கள் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவர் வந்து ஷாக் ஆகிருக்காரு. அப்படியே டக்குன்னு வந்து சடனாக ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழிச்சுன்ற மாதிரி கேட்டுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ஏன்டா என்கிட்ட வந்து எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்க்குறான். ஏன்னா எல்லாருமே தள்ளி போயிட்டு இருப்பாங்க, யாருமே இவன் பக்கத்தில் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பயப்படுவானுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ட்ரோலோட ஸ்கில்லை வந்து நான் அக்வயர் பண்ணிட்டேன். அதாவது நம்ம அந்த ட்ரோல் இருக்கும் இல்லையா, அங்கே செத்துருக்குமே, ஸோ அந்த ட்ரோலோட ஸ்கில்லுமே வந்து வைக்கணும் நம்ம ஹீரோ வந்து எடுத்திருப்பான். ஸோ ட்ரோல் வந்து மெயினாக பேர் போனதே அதோட சூப்பர் ஃபாஸ்ட் ரீஜென்ரேஷனுக்காக தான். ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ரீஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ட்ரோலில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்லுமே நம்ம ஹீரோ வந்து வச்சுப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஹைபோரோ இருப்பாங்க இல்லையா, அந்த 3 பேர், ஸோ அவனுக்கு வந்து வருவானுங்க. வந்துட்டு நீ ரொம்பவுமே அழகாக வந்து ஃபைட் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு இவனுங்க இப்படி பேசுகிறானுங்க, ஸோ அதுவும் இல்லாமல் இவனுங்களை அடித்து துரத்திட்டுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம ஜான் பேரிமோர் வந்துட்டு சார் விக்கர், உங்களை பார்க்க வந்துட்டு முக்கியமான ஆளுங்க வந்திருக்காங்க, ஸோ அதனால உங்களை சீக்கிரமாக பேட்ரியார்க் ரூமுக்கு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல லைட்டாக வந்து ஸ்டோரி வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன்னா அந்த கான்செப்டில் சொல்ல, லைக் அந்த போகிற டைலாக்ஸ் வச்சு சொல்கிறேன். அப்போ தான் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு ஆளை வந்து காட்டுறாங்க. ஸோ இவரோட பேர் அடால்ஃப் மார்க். ஸோ மார்க்லேனோட பேட்ரியார்க்கு. ஸோ இவர் வந்துட்டு நீ இன்னும் மாறவே இல்லைப்பா, அப்படியே தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம முன்னாடி ஹியூகோ வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படிலாம் கிடையாது, நான் லைட்டாக மாறி தான் இருக்கேன், உங்களுக்கு ஒழுங்காக தெரிலையா அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா இவனுக்கு 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பானுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடி உட்காந்துருக்கிறது மார்க்லேனோட மெயின் ஆள். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது நம்ம பாஸ்கெட்பால் கிளானோட மெயின் ஆள் ஹியூகோ. ஸோ அவனுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பெரிய எனிமீஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கானுங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கினே இருக்கும் இவங்க 2 பேரோட கிளானுக்குமே. நான் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லிட்டுருப்பேன், இந்த மார்க் கிளானை வந்து முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுவானுங்கன்னு. ஸோ அந்த ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர். ஸோ அந்த மார்க் கிளானை சேர்ந்த ஒரு ஆள் தான். ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு தெரிஞ்சு பாஸ்கெட்பால்ஸ் மார்க், ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து வச்சுக்கணும். ஸோ அதாவது இந்த 8 வயசு பசங்களும் 15 வயசு பசங்களும் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். ஸோ மேபி இது நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம இவர் வந்து ஹியூகோ வந்து யோசிக்கிறார். ஸோ எனக்கு வந்து தெரில, இது வந்து பெரிய டீலாக வந்து தெரியல, மேபி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேனே உங்களோட கிளானில் ஏதோ பெரிய ஆள் வந்து புதுசாக வந்து வந்திருக்காராமே, ஸோ அதே மாதிரி நாங்களுமே எங்களோட மார்க் கிளானில் வந்து ஒரு பெரிய ஆள் வந்து வச்சுருக்கோம், கேமஸ் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டோரியில் 12 சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, ஒரு பொண்ணை கண்ணில் காட்டல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காட்டுறானுங்க. ஸோ கேமஸ்ன்றது ஒரு பொண்ணு. ஸோ உள்ளே வந்து வராங்க, இவங்க தான் வந்துட்டு ரெஸ்பான் அவங்களோட டாட்டராக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க கேமஸ். ஸோ இவங்க தான் அடுத்த ஒரு பேட்ரியார்க்காக மாற போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தோடனே நீங்கள் தானே அந்த ரூபி மைன்லாம் திருடுனீங்க, ஸோ கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா, என்கிட்ட திருப்பி தாங்க, அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு என்னோட ரிசர்ச் கண்டினியூ பண்ணோம், என்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னோட அங்கிள் வந்து திட்டிகிட்டு இருந்தார், இந்த ஆட்டு தாடி வச்ச ஒரு பியர்டு வச்ச ஒரு ஆள் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லும் போது லிட்ரலாக அவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அவரோட சின்னில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பியர்டு வச்சுருப்பார். அதாவது இந்த எப்படி சொல்கிறது, சின்னுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பியர்டு வச்சதுனால அவர் வந்துட்டு டக்குனு கோவம் வந்துடும். ஸோ சின்ன பசங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து புலம்பிகிட்டு இருப்பார். ஸோ எப்படி தான் வளர்க்குறீங்களோ தெரில, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அந்த மார்க் கிளானில் டிசிப்ளின் எஜுகேஷன்லாம் சொல்லி தர மாட்டீங்களான்ற மாதிரி அவர் வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது பேட்ரியார்க்
நான் யங் மாஸ்டரை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம விக்கர் வந்து உள்ள மாசாக வந்து வருவான். ஸோ இவன் தான் அந்த சூப்பர் நோவாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே போயிடுது, நம்ம விக்கர் கிட்ட வந்து போயிடுது. டேய் என்னடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குது. அப்போ தான் வந்துட்டு ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க, ஸோ நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறான். அந்த பொண்ணு வந்து கேட்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு மார்க்லானோட எம்ப்ரஸ் கேமஸ் மார்க் தானே இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். ஈவன் இவங்களோட அம்மா வந்து இந்த கேமஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட அம்மா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்டிட்டி. ஸோ என்டிட்டினா மான்ஸ்டர் கிடையாது, ரொம்ப என்டிட்டினா மான்ஸ்டர் தான். நான் வந்துட்டு கம்பேர் பண்ணுறேன். ஸோ பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட யாராலுமே வந்து தோக்கடிக்க முடியாது. ஸோ இந்த பொண்ணோட லட்சியமே வந்துட்டு அவங்க அம்மாவோட பவர்ஃபுல்லாக யாராச்சும் ஒரு பையன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணே வந்து இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு 8 வயசு தான் ஆகுது, அதேமாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவோட அழகு அப்படியே இந்த பொண்ணுக்குமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ பட் ஆனால் இப்போ ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறான். அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. ஸோ ஏன் என் முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்க, ஸோ நான் வந்துட்டு இந்த ரூபி மைன் ஏன் வந்துட்டு எங்கள் கிளானோட இது அப்படின்றத வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கில். ஸோ இது யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். நான் ஏதோ சண்டை போட போகிறேன்னு நினச்சா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு காட்டுறாங்க. ஸோ பாஸ்கெட்பால் டெரிட்டரி ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு, இல்லை ரைட் சைடு வந்து மார்க்கோட டெரிட்டரி. ஸோ கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைன் வந்து போகும். ஸோ அதோட சின்ன வெயின் தான் வந்துட்டு நம்ம பாஸ்கெட்பால் பக்கம் வந்திருக்கும். பட் ஆனால் இவனுக்கு வந்துட்டு இதை ஃபஸ்ட்டே வந்துட்டு விடாமல் இந்த இடம் வந்துட்டு எங்களுக்கு சொந்தன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால மேஜராக எங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு தான் இது வந்து கிடைக்கணும். ஸோ அதனால் இந்த லேண்ட் வந்து எங்களுது தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திருப்பி சண்டை போட்டுட்ருக்கு. ஸோ உன்னோட கை தெரியுதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணோட கையை வந்து பிடிச்சிடறான். அதாவது இந்த கேமஸோட கையை வந்து பிடிச்சிடறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேமஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணோட ஆமை வந்து இழுத்து இது வந்துட்டு இதுக்கு மேலே என்னோட தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே வந்துட்டு ரொமான்டிக்காக ஏதோ போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா பின்னாடி இருந்து கத்தியே வந்து எடுப்பான். ஸோ இந்த ஆமை வந்து இதுக்கு மேலே என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே வந்து பயந்துருவானுங்க. ஸோ இவ்வளோ நேரமாக கம்பீரமாக பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிருது, என்னை விட்டுருங்கன்ற மாதிரி. ஸோ அங்கிள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து உள்ளே வராரு. டேய் முட்டாள், என்னோட பொண்ணுக்கிட்ட என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க, ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொம்மை கத்தி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து மடக்கி காட்டுறான். ஸோ எங்களோட ஃபேமிலியில் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த கத்தி வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே இந்த கத்தியை வந்து எங்கள் கூடயே வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, என்னடா பழக்கி வச்சுருக்கீங்க, சின்ன பசங்க கையெல்லாம் கத்தி குடிப்பீங்களாடான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திரும்பி கேட்குறாரு. அப்போ தான் அவருமே ஹியூகோவுமே வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் வந்துருக்கு இந்த ரூபி மைன் பற்றி என்ன பண்ணுறது அப்படின்றத. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்ருக்கு. ஸோ பயங்கரமாக அழுதுகிட்ருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஃப்ரெண்ட்லி டுவெல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 8 இந்த 15 வயசு அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து டுவெலுக்கு வந்து தயாராகிறாங்க. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம மார்க் கிளான் சேர்ந்த எம்ப்ரஸ் கேமஸ் மார்க்கும் நம்ம ஹீரோ பாஸ்கெட்பால் கிளானோட ஹீரோ நம்ம விக்கர்வன் பாஸ்கெட்பால், ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னும் ஃபயராக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடியாக இருப்பான். ஸோ 2 கிளானோட முக்கியமான ஆளுங்க, ரொம்பவுமே ஜீனியஸான ஆளுங்களுக்கான ஃபைட்டுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டு பெரிய பில்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்லுது, என்னப்பா ரெடியாக இருக்கியா, ஏன்னா நான் உள்ளே இறங்கிட்டுனா கண்டிப்பாக பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குவாட்ரா எலமெண்டல் கேஸ்டிங் வந்து பண்ணுது. ஸோ 4 ஸ்பெல்லு வந்து கேஸ்ட் பண்ணுது ஒரே நேரத்தில், ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, அடால்ஃப் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து சொல்கிறாரு நம்ம ஹியூகோ கிட்ட பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஜீனியஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டாக ஃப்ளாஷ் ஸ்பீடில் வந்துட்டு அதெல்லாம் டாச் பண்ணுறான். ஸோ பரவாயில்லையே நீ நல்லா தான் பண்ணுற, பட் ஆனால் உன்னோட ஸ்பெல்லை வந்துட்டு ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்து வரோம். ஸோ எப்படா உனக்குலாம் இந்த மேஜிக் கூட வந்து புரியாது, நீ வந்து ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சாண்ட் வால் யூஸ் பண்ணும். ஸோ சாண்ட் வால் வந்துட்டு ரொம்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், யாராலுமே வந்து பிரேக் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டாக வந்து பிரேக் பண்ணி லைட்டாக ஒரு ஃப்ளிங்க் வந்து பண்ணுவான், அதாவது சுண்டி விடுவான்.
ஸோ லிட்ரலாக என்னதுன்னா, ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த சின்ன பசங்களுக்கு வெறுப்பேத்துறதுக்காக அந்த நெத்தியில வந்து தட்டுவானுங்கல்ல, ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட தலையில வந்து ஃப்ளிக் பண்ணுறான். ஸோ அதனால அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுது, கத்திட்டு இருக்கு. ஸோ சாண்ட்வால்ன்ற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல தள்ளி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா போடுது. பட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா அதெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டு, "என்னப்பா என்னோட ஆர்ம் வந்து உன்னோட பவுண்டரிய கிராஸ் பண்ணிருச்சா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளிக் வந்து பண்றான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இந்த பொண்ணை கொன்னுகின்னு தொலைச்சிட்டேன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால நான் வந்துட்டு இப்போ வேறு ஏதாவது தான் யோசிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறான். ஸோ இந்த 15 வயசு பசங்களோட ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ஒரே இடத்துல தான் நடந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த பசங்களோட ஃபைட்டில் ஒருத்தன் வந்து கேஷ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டேய் முட்டாளுங்களா, ஒழுங்காக உங்களுக்கு ஸ்பெல்ல கூட கேஷ் பண்ண முடியலையான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் மனசுக்குள்ளே வந்து திட்டிப்பான். ஏன்னா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க அந்த 15 வயசு பசங்க. அப்போ தான் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு அந்த பொண்ணு வந்து கிட்ட வரும்போது அந்த ஆப்போனண்ட்டில் அங்கே அந்த பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க இல்லையா, ஸோ அதில் ஒருத்தன் வந்து ஃபயர் வந்து கேஷ் பண்ணுவான். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவான். ஸ்ட்ரைட்டாக இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அட்டாக் ஆயிரும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. எல்லாருமே கத்துவாங்க, பிரின்சஸ் ஸ்கேமர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் மேலே தான் வந்துட்டு அதை வந்து அட்டாக் பண்ண வருது. ஸோ அப்போ எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம இவர் இருக்கார் இல்லையா அடால்ஃபு, ஸோ அவர் வந்து எந்திரிச்சு நின்றுறாரு. ஸோ எந்திரிச்சு நிற்கும் போது உள்ள கேமஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது அங்கிளோட வாய்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, ஸோ நான் வந்துட்டு எப்படியோ அந்த டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து தப்பிச்சிட்டேன். பட் ஆனால் என்னோடய கிளாத்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு லைக் அவங்க வந்துட்டு அவங்களோட பாதி கிளாத்ஸ் வந்து எரிஞ்சு போயிடுது. அவங்க வந்துட்டு பாதி கிளாத்தோடு உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஸ்மோக்கெல்லாம் வந்து போயிடும். என்னை சுற்றி எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க, எனக்கு ரொம்பவுமே அசிங்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாராச்சும் என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அவனோட மேலே இருக்க அந்த ஷர்ட்டை வந்து கழட்டி தூக்கி போட்டுறான். இந்தாங்க இதை போட்டுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, நீ ஏன் உன்னோட எனிமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ திருப்பி என்னோட ஜாக்கெட் என்கிட்டே கொடுத்துருங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு இவன் ஏன் என்னை வந்து காப்பாற்றுறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட பாடி வந்து நோட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ பயங்கர ஃபிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பார்த்தா அவனோட ஆர்ம் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் பண்ணும்போது ஸோ அங்கே சோல்ஜர்ஸுமே வந்துடுறாங்க. சோல்ஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஸோ லேடி மார்க் வந்து ஃப்ளோரில் இருக்காங்க, பாஸ்கெட் வந்து நின்றுட்டு இருக்கான், அவனோட ஆர்ம் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவனோட மசில்ஸை பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு பரவாயில்ல, ஒரு 8 வயசு பையன்கிட்ட நான் எதிர்பார்த்த அளவுக்கு டேலண்ட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அடால்ஃப்மே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன். இப்போ அப்படியே ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ லேடி மார்க் கூட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹியூகோ வந்து கேட்குறாரு. ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு வரான். ஸோ நான் நினச்சிருந்தேன்னா க்ளீனாக வந்துட்டு அவங்கள ப்ளோ பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து வரான். அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு உங்களோட இதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களோட பாடியுமே வந்துட்டு லைக் இப்போ தானே சின்ன பையன் தானே, அதனால நார்மலாக கொடுக்குற அட்வைஸ் தான் கொடுப்பாரு. ஸோ உங்களோட பாடி அந்த அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு டாச் பண்ண வந்து கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஹியூகோ வந்துட்டு எனக்காக வரி பண்ணுறாரா, அதாவது ஹியூகோ வந்துட்டு இவனுக்காக கஷ்டப்படுறாரான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிக்கிறான். ஏன்னா அவனோட பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு ஹியூகோ எந்த அளவுக்கு லைக் ரொம்ப ப்ரூச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாராம். அதாவது ரொம்ப கோல்டாக ஸ்ட்ரிக்டாக ப்ரூச்சுவலாக வந்து இருப்பாராம். அதுவும் இல்லாமல் இவரோட பர்சனாலிட்டி வந்து பெரிய ரூமர்ஸாக தான் வந்து போயிட்டுருக்கதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். எல்லாமே ஏன் வந்து இப்படி ஆச்சுன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக அவர் வந்து இழந்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட எல்டஸ்ட் டாட்டருமே வந்து இழந்துட்டார். ஆனால் என்னோட ப்ராப்ளம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவர் வந்து கேட்பாரு, நீ வந்துட்டு ரூபி மைனை பற்றி என்ன பாட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய பிளான் வந்து சொல்லுவான். ஸோ ஆக்சுவலாக இதே பெருசாக வந்து கதையாக வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, நம்ம வந்துட்டு அந்த டெரிட்டரியை வந்து விட்டு கொடுத்துருவோம். ஸோ ரூபி மைன்ஸை வந்து அந்த மார்க் கிளான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து வச்சுக்கிட்டோன்ற மாதிரி வந்து வைக்கினா சொல்கிறான். ஸோ அவனோட ஐடியா என்னதுன்னா, ஸோ நம்ம எல்லா மான்சஸ் பார்பேரியன் ட்ரைப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவனுங்க பக்கம் திருப்பி விட்ருவோம். ஸோ அதனால என்ன நடக்கும்னா, மொத்த பவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபுல்லாக வந்து பிளட்டாக வந்து கிரியேட் ஆகும், அவங்களுக்கு தான் வந்து பெரிய லாஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடியா வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவான். ஸோ அவருக்குமே வந்து புரிஞ்சிருது. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல என்னோட மைண்டில் என்ன இருந்துச்சோ அதே தான் நீயுமே சொல்கிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு அடால்ஃபும் அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அடால்ஃப் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ ரூபி வைன்ஸை பற்றி தான். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நம்ம வேணால் ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி நம்ம இவர் வந்து கேட்கும்போது, ஆமாம் ஸோ மார்க் கிளானுக்கும் பாஸ்கெட்பால் சில்ட்ரனுக்கும் வந்து வச்சுக்கலாம். ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சில்ட்ரன் வந்து மைண்டில் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து யோசிக்கிறாரு, என்னோட எல்டஸ்ட் சன்
அவனுக்கு வந்து 25 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலாக அந்த மார்க் லேண்டில் இருக்க ஒரே பொண்ணு நம்ம இவங்க தான், கேமஸ் தான். ஸோ அதனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8, 25 கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, நான் வந்துட்டு கண்டிப்பாக என்னோடய அம்மாவோட பவர் கம்மியாக இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதுதான் என்னோடய கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபுல் லைஃப்பை வந்து தனியாக தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஏஜ் இல்லைனா என்னோட லைட்டாக எங்கரா இருக்கவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டு பார்த்துட்ருப்பார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்துட்டு, இல்லை என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வேன் சர் நேம் இருக்கு இல்லையா, ஸோ வேனுன்றது அவனோட சர் நேம் தான், வந்துட்டு லீவோட டிசெண்டன்ட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹியூக் வந்து சொல்லுவார், ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட கிளானில் வந்துட்டு இந்த பேரெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஸோ யார்கிட்ட பவர் இருக்கோ அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ பவர் இருக்க வந்துட்டு எப்போயுமே தப்பாக மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான் இல்லையா, அப்பா நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கராக இருக்கேன், ஸோ நான் ஸ்ட்ராங்கராக இருக்கேன்னா நான் எப்படி தப்பாவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இல்லையா. ஸோ அதே மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு என்னோடய பையன்கிட்டையுமே நீங்கள் தாட்ஸ் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், தம்பி உன்னோட தாட்ஸ் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஆக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஷாக் ஆகிடுவார். ஏன்னா இந்த விஷயத்த நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன், நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம இவங்க கேமஸ் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கான், அதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து தோக்கடிச்சிடுறான், அவங்களுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறான், ஸோ நிறைய கேர் வந்து வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. அப்போ அவன் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சிஎல் வந்து யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியே வந்து அவங்களுமே யோசிப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட பாடி வந்து ரொம்பவுமே ஸ்டடியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நீ ஏன் வந்து வாயை திறக்க மாட்டேறேன்னு எனக்கு வந்து தெரியல, நீ வந்து என்னை லிசன் பண்ணுறியா, மேபி நான் வந்து உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து முடிஞ்சுன்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து மேரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக வெளிலையுமே வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. ஸோ கூப்பிட்டு வந்துட்டு அவரோட மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி ஒரு பாட்டை வந்து கேஷ் பண்ணுவார். அதாவது ஒரு மண் பானையை கேஷ் பண்ணி அதுக்குள்ளே வந்து தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுவார். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அவர் வந்து நம்ம இவங்கிட்ட வந்து சொல்லுவார், நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவார்னா, ஸோ சப்போஸ் அந்த பானையிலேருந்து ஒரு சின்ன துளி வந்து கீழே விழுந்துச்சுனாலும் நீ வந்து பாஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிட்டா அவர் வந்து சொல்லுவார். அப்போ அவங்களுமே வந்து நின்று பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹியூகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வைனா சொல்கிறான். சரினா வந்து பார்த்துட்ருக்கான். அவருமே வந்துட்டு ரொம்பவுமே ஆசையாக வந்து பார்த்துட்ருப்பாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரான். அப்போ தான் வந்துட்டு அங்கேருந்து நம்ம கேமஸ் வந்து கத்துறாங்க, இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அசால்ட்டாக டாச் பண்ணி ஒரு ஷீல்டு மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஏமா அப்படி பண்ணால் கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, இவன் சின்ன பையன் தான், ஸோ ஸ்வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் அசால்ட்டாக ஷீல்டு வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அடுத்து நான் இப்போது அஃபென்சிவாக யூஸ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபயர் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு டாச் பண்ணிடுறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணேன்னா இவர் வந்து கொல்ல முடியும், ஆனால் நான் வந்துட்டு அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ண போகிறான். சிங்கிள் ஸ்பாட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இடத்தையே வந்து குத்திட்டு இருக்கான். அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, தம்பி நீ என்ன பண்ணாலும் என்னோட ஷீல்டை வந்து உடைக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஷீல்டு வந்து உடச்சிடறான். பட் அட் த சேம் டைம் அப்படியே வந்து அவனோட ஸ்வாடுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது. ஸோ பார்த்தியா தேவையில்லாமல் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார், இப்போதைக்கு நீ வந்து தோத்துக்கிறத ஒத்துக்கிறியா, ஏன்னா உனக்கு வந்து டேலண்ட் இருக்குது, ஆனால் நீ ரொம்பவுமே வீக்காக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா மேலே அந்த பானைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதி கத்தி உள்ளே இறங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டான். ஸோ எப்படி அது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே இதுக்கு தான் டேலண்ட் வேணும்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ கேமஸ் வந்து அப்போ அவன் ஜெயிச்சிட்டானா, அப்போ என்ன அவன் கல்யாணம் பண்ண போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹியூகோ வந்து பார்த்துட்டு இருக்காரு, அவன் ஆக்சிடென்டலாக இதை வந்து பண்ணாலுமே வந்துட்டு ரொம்பவுமே அழகாக பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ எல்லாருமே வந்துட்டு பெரிய வீடியோன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 7 சாப்டர் 8 சாப்டர் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா புரியலாம் வந்துட்டு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ யாரெல்லாம் வந்து லைக் பண்ணால் பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்தளவுக்கு நான் வந்துட்டு டக்குன்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ மேபி எல்லாருமே வந்து இதை தான் கேட்குறீங்க, ஸோ லென்த்து வந்து பெருசாக வேணும்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே போடுவோம் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா A4 எடுத்து ஒரு 7-8 சாப்டர் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ மேபி இப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணனா கூட கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோவில் வந்து இந்த மாங்கா வந்து முடிச்சிட முடியும். 5-6 வீடியோவில் ஒரு 8 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம்.
ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.